அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 1வது அதிகாரம் 22வது வசனம். பவுல் இப்படி எழுதுகிறார். கலாத்தியர் 1:22. மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துக்குள்ளான சபைக்கு முகமறியாதவனாயிருந்தேன். யூதேயா தேசத்துள்ள கிறிஸ்துக்குள்ளான சபைக்கு நான் முகமறியாதவனாயிருந்தேன். அப்போஸ்தலர் 21:5 இப்படி எழுதுகிறார். அதே பவுல், அந்நாட்கள் நிறைவேறின பின்பு, அதாவது எங்கள் ஊழியம் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் விசுவாசிகள் எல்லாரும் எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி கப்பல் துறைமுகம் வரைக்கும் வந்தார்கள். இதுதான் ஒரு மிஷனரியினுடைய அனுபவம். இந்த இடத்துல பவுல் என்ன எழுதுகிறாருன்னா, ஒரு இடத்துக்கு நான் போகும்போது நான் முகமறியாதவனாக இருந்தேன். அந்த ஊழியம் முடிக்கின்ற வேளையில் விசுவாசிகள் எல்லாரும் கப்பல் துறைமுகம் வரைக்கும் வந்து எங்களோடு ஜெபித்து எங்களை வழிவிட்டு அனுப்பினார்கள் என்று இந்த இடத்துல என்ன செய்கிறாரு, எழுதுகிறாரு. இதுதான் எங்களுடைய அனுபவமாக இருந்தது. ஒரு மிஷனரி ஊழியத்தில், அதாவது பவுல் ஒரு மிஷனரி. பவுலுக்கென்று ஒரு பர்மனெண்ட் அட்ரஸ் கிடையாது. அவர் மொபைல் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது சல்லன ஊழியர்கள் என்றால் ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு போய்கொண்டே இருக்கிற ஊழியர்கள், அவர்கள் தான் மிஷனரிகள். பவுலுக்கென்று ஒரு பர்மனெண்ட் அட்ரஸ் கிடையாது. இது வரைக்கும் எங்களுக்கும் ஒரு பர்மனெண்ட் அட்ரஸ் கிடையாது. நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசில் தமிழ்நாட்டில் உள்ள சித்தரி மலைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது முகமறியாதவர்களாக இருந்தோம். அங்கே யாருன்னு அங்கே இருக்கிற விசுவாசிகளை குறித்து எங்களுக்கு தெரியாது, அந்த விசுவாசிகள் எங்களை குறித்து அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் அங்கே ஊழியம் செய்தோம். அங்கிருந்து வரும் பொழுது கடவுளுடைய தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றினவர்களாய் அடுத்த இடத்துக்கு சென்றோம். ஏன்னா அது மிஷனரி. அதனால் அந்த ஊழியத்தை முடித்து இன்னொரு இடத்துக்கு சென்றோம். அஸ்ஸாம் என்ற மாநிலத்துக்கு நாங்கள் சென்றோம். அங்கு நாங்கள் முகமறியாதவர்களாக இருந்தோம். முகமறியாதவர்கள், அதே நேரத்தில் பாஷை அறியாதவர்கள், ஒன்றும் தெரியாது. நாங்கள் எங்களுக்கு முதல் ஒரு அசைன்மெண்ட் என்னென்னா, அந்த பாஷையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அஸ்ஸாமீஸ் பாஷையை. எங்களுடைய சீனியர் என்ன செஞ்சாருன்னா, எங்களுக்கு ஒரு ஸ்லேட் வாங்கி கொடுத்தாரு. ஸ்லேட்டும் பல்பம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. இப்போல்லாம் ஸ்லேட்லாம் கிடையாது. அந்த நாட்களில் ஸ்லேட்டு பல்பை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்கு 37 வயசு. எனக்கு 37 வயசில் அந்த ஸ்லேட்டையும் பல்பத்தையும் வச்சு நான் எழுதும் பொழுது பக்கத்தில் உள்ள ஒரு அஸ்ஸாமீஸ் பையனை சொன்னான், இப்போ தான் அவங்க கற்றுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமாம், அப்போ தான் நாங்கள் முகமறியாத ஒரு இடத்துல, பாஷை தெரியாத ஒரு இடத்துல நாங்கள் அதை எழுதி நாங்கள் அங்கே செய்யும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். பிறகு எங்களை நாங்கள் எங்கே சென்றோம் என்றால் கர்நாடகா மாநிலத்துக்கு சென்றோம். அஸ்ஸாமில் நாங்கள் ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது நிறையா பேர் எங்களுக்கு தெரிந்து நாங்கள் எல்லாம் அவர்களுக்காக ஊழியம் செய்த பொழுது நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த இடத்தை விட்டுட்டு எங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி நாங்கள் கர்நாடகா மாநிலம் சென்றோம். அதே தான், அங்கு நாங்கள் முகமறியாதவர்களாக இருந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேனாவையும் நோட்டையும் வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த மொழியை நாங்கள் எழுதி நாங்கள் கற்றுக்கொண்டோம். பிறகு அந்த இடத்தை விட்டு நாங்கள் கேரளா மாநிலம் சென்றோம். நாங்கள் முதலாவது சென்ற பொழுது முகமறியாதவர்கள். அங்கும் அந்த பாஷையை கற்றுக்கொண்டு அந்த ஜனங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நாங்கள் அபுதாபி வந்த பொழுது முகமறியாதவர்களாக இருந்தோம். யாரோ ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்க வேண்டிய நேரத்தில் இங்கே அவங்க பாஸ்டராக உட்காந்துருக்காங்க. பாஸ்டர் ஒய்ஃப்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு வாலிபமாக அப்படி இருப்பதாக நினச்சி வரும் பொழுது வயதான 2 பேர் உட்கார்ந்து பார்க்கும் பொழுது, ஓ இவங்க தான் பாஸ்டரா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு நினைப்பு வந்திருக்கும். உங்களுக்கு நாங்கள் முகமறியாதவர்களாக இருந்தோம். ஆண்டவர்
கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளாய் ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். நாம் பழகினோம், ஒரே குடும்பமாக மாறினோம். உடைய அன்பு எங்கள் எல்லாம் என்ன செய்தது? ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. அதேதான் என்ன செய்யறது? இந்த ஊழியத்தை முடித்து இப்பொழுது நாங்கள் தேவன் எங்களுக்கு, நான் போன என்னுடைய மெசேஜில் நான் சொன்ன வண்ணமாக ஒரு சின்ன இழைப்பாறுதலுக்குள்ளாய் தேவன் எங்களை அழைத்து செல்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு சின்ன அந்த ஊழியத்தை முடித்து தேவன் தன்னுடைய கிரியைகள் எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தது போல எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் முடித்து சிறிது காலம் ஓய்ந்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களை ஒருவேளை என்ன செய்யலாம், அழைத்து செல்லலாம். ஆனாலும் மிஷனரி ஊழியத்தில் என்ன கிடையாது? ஓய்வு கிடையாது, போய்கொண்டே இருக்க வேண்டும். என்கிட்ட உங்கள் பையன் அட்ரஸ் சொல்கிறீங்க, என்கிட்ட யாராவது கேட்டால் உங்கள் பெர்மனெண்ட் அட்ரஸ் என்னன்னு, என் பையன் அட்ரஸ் தான் கொடுக்க முடியும். பையன் அட்ரஸ், பையன் இப்போ தான் ஒன்று பெர்மனெண்ட் அட்ரஸ் வாங்கிட்டான். ஆனால் என்னுடைய அட்ரஸ் என்ன? இல்லை, பெர்மனெண்ட் அட்ரஸ் எங்களுக்கு என்ன கிடையாது. இது பவுலின் அனுபவம். பவுல் ஒரு மிஷனரி. பவுலின் அனுபவம் இப்படியாக இருந்தது. அதே அனுபவத்துக்குள்ளாக இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சென்று கொண்டே இருக்கிறோம். இரண்டாவது பவுலினுடைய ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன் பாருங்க. இரண்டாவது பவுலின் அனுபவம், இரண்டாவது பவுலின் உண்மைத்தன்மை. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். தேவனுடைய ஆலோசனையில் நான் ஒன்றையும் உங்களுக்கு நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். அதுதான் பவுலினுடைய இரண்டாவது அனுபவம். எங்களை கூட பார்த்தீங்கன்னா தேவன் எனக்கு என்ன கற்றுத் தந்தாரோ அதை இந்த மேடையிலிருந்து உங்களுக்கு நான் கற்றுத்தரத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்தாரே? கிருபை செய்தார். அந்த ஒரு பாட்டில் நான் உங்கள் முன்பதாக எனக்கு சொல்ல முடியும். கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லா உண்மைகளையும் நான் அவருக்கு முன்பதாக உங்களுக்கு போதிக்கத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதில் நான் உண்மையுள்ளவராக இருக்க தேவன் எனக்கு என்ன செய்தார்? கிருபை செய்தார். அதுதான் பவுலினுடைய இரண்டாவது அனுபவம். அந்த ஊழியத்தை முடிச்சோன்னே அவர் இன்னொரு ஊழியத்துக்கு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் கொண்டு செல்கிறார். அவருடைய மூன்றாவது அனுபவம் பார்த்தீங்கன்னா, பவுல் அன்பு கூறப்பட்டான். பாருங்க, அப்போஸ்தலர் 28:2 அந்நியராகிய அந்த தீவார், அதாவது மெலித்தா தீவில் உள்ளவர்கள் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சமல்ல. என்ன அவர்களுடைய இருதயபூர்வமாக அன்பு கூர்ந்தார்கள் என்று செய்கிறாரு பவுல் சொல்லுகிறார். எங்களுக்கும் சொல்ல முடியும். நாங்கள் அநேக இடங்களில் இருந்திருக்கிறோம், முகமறியாதவர்களாக இருந்தோம். அநேக இடங்களிலும் முகமறியாதவர்களாக இருந்தோம். இங்கே வரும்போது கூட நாங்கள் முகமறியாதவர்களாக தான் இருந்தோம். ஆனால் நமக்குள்ளாய் ஏற்பட்ட அந்த ஒரு அன்பு, நமக்குள்ளாய் ஏற்பட்ட அந்த அன்பின் கட்டு, நான் என்ன சொல்ல முடியும்? அபுதாபியில் உள்ள விசுவாசிகள் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்ச நஞ்சமல்ல. அந்த அன்பு ஆச்சரியமானது. துணியோடங்களில் நான் ஊழியம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கிராமத்தில் உள்ள வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாத, வித்தியாசம் தெரியாத அவர்கள் மத்தியில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் என் அப்படின்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. கர்த்தர்னா கர்த்தர்னு சொல்லுவாங்க. என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் உண்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு படிப்படிவற்றவர்கள் விசுவாசிகள். அவ்வளவு படிப்படிவற்ற விசுவாசிகள் மத்தியிலையும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதே நேரத்தில் நான் அஸ்ஸாமில் இருக்கும் பொழுது, நான் பைபிள் ஸ்டடி எடுக்கும் பொழுது, அதில் 2 IAS ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் எங்கள் சர்ச்சில். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் பைபிள் ஸ்டடி நடத்துவோம். நான் பைபிள் ஸ்டடி நடத்தும் பொழுது அந்த IAS ஆஃபீஸர் அவர் தன்னுடைய வேலைகளை முடித்து ஓடி வந்து உட்கார்ந்து என்னுடைய ஸ்டடியை கேட்பார். இந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லா செக்யூரிட்டியோட வந்து முன்னாடி உட்காந்து என்னுடைய பைபிள் ஸ்டடியில் அவங்க என்ன செய்வாங்க? நோட்ஸ் எடுப்பாங்க. அப்படி என்றால்
கீழானவர்கள் முதல் மேலான உயர்ந்தவர்கள் வரைக்கும் பவுல் எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படியாக நாங்களும் அந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் எல்லாம் மேலானவர்கள். உங்களுக்கும் ஆண்டவர் ஊழியம் செய்யத்தக்கதாக ஞானத்தையும் புத்தியையும் ஆண்டவர்களுக்கு தந்து வசனத்தை முதலாவது எனக்கு கற்றுக் கொடுத்து அந்த வசனத்தை நாங்கள் உங்களுக்கு போதிக்கத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்தார்? கிருபை பாராட்டினார். கடைசியாக பவுல் ஒரு இடத்துல அவன் மறுபடியும் எழுதுறான் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5:25. பவுலின் ஒரே வேண்டுகோள். பவுல் என்ன எழுதுறாரு? உங்களுடைய பணம் எனக்கு வேண்டாம், எனக்கு கர்த்தரே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் உங்களுக்கு உங்களுடைய நன்மைக்காக நான் உங்களுக்கு ஊழியம் செய்யவில்லை, இப்படி எல்லாரும் எழுதுறாரு. எழுதிட்டு ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறார் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5:25. சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதே ஒரு ரிக்வெஸ்ட் தான் நான் உங்களுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன், நான் வைக்கிறேன். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் மதுரையை விட்டு நாங்கள் போகும்பொழுது நாங்கள் பெங்களூரில் ஒரு நிலம் வாங்கியிருக்கோம், ஒரு வீடு கட்டி அங்கே நாங்கள் செட்டில் ஆகலாம் என்று நாங்கள் யோசிக்கும் பொழுது அபுதாபிக்கு ஆண்டவர் எங்களை செய்தார், கொண்டு வந்தார். இப்பொழுது இந்த ஊழியத்தை முடித்து இனி ஆண்டவர் எந்த விதமாக எங்களை வழிநடத்துவார் என்று இதுவரைக்கும் எங்களுக்கு என்னவல்ல தெரியவில்லை. ஆண்டவர் அந்த நேரத்தில் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி ஆண்டவர் எங்களை கொண்டு செல்வார். நான் இந்த ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ப்ராமிஸ் என்னன்னா, நான் வேலையில் இருந்தேன், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தாரு, முழு நேர ஊழியத்துக்கு வரணும். வீட்டில் சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கு போனேன்னா பணம் கஷ்டப்படுவேன், நீ ஊழியத்துக்கு போனேன்னா உன் பையனுக்கு பால் வாங்க காசு இருக்காது, அப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் ஆண்டவர் கேட்கும்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என் ஊழியத்துக்கு வான்னு சொன்னார். இப்படி எங்களுடைய வேலைகளை நாங்கள் டிசைன் பண்ணி விட்டு ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், குதின்னு சொல்லி அந்த தண்ணியில் குதின்னு சொல்லி சொல்கிற சமயம் ஆழம் எவ்வளவு இருக்குது ஆண்டவர் என்று கேட்காமல் நீங்கள் குதித்தீர்களே, அந்த ஒரு நாளை நான் ஒரு நாளும் மறந்து போக மாட்டேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வா என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாமலே என்னுடைய 31வது வயதிலே என்னுடைய 10 மாத குழந்தை, என்னுடைய பையனை நாங்கள் தூக்கி கொண்டு இந்த ஊழியத்திற்கு நாங்கள் வந்தோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஒருத்த இடத்துல இதுவரைக்கும் நாங்கள் கடன் கேட்டதில்லை, ஒருத்த இடத்துல இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு இது தேவை, எங்களுக்கு இது கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கேட்டதில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால நாங்கள் இந்த சபைக்கு முன்பதாக வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் என்னவென்றால், சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய காரணமாய் இருந்த அண்ணன் செந்தில் நாதன் அவர்களுக்கு மனமாற நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். அது என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி எனக்கு முதல்ல அபுதாபினாலே அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. அது மாதிரி ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் நினச்சதும் கிடையாது. பெங்களூரில் இருந்து கன்னட லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால அந்த ஊழியத்தை நாங்கள் திறம்பட செய்யணும். ஏன்னா அங்கே தேவை உள்ள இடம், அது அநேக ஆத்துமாக்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. தமிழ்நாட்டில் செட்டில் ஆக நான் விரும்பலை, அதை நான் மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். தமிழ்நாட்டில் நிறைய ஊழியங்கள் இருக்குது, அதனால் நான் அங்கே செட்டில் ஆக விரும்பலை. ஆண்டவரே, பெங்களூர் கர்நாடகானா ரொம்ப தேவை இருக்குது, அப்புறம் அங்கே நான் ஊழியம் செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் ஆண்டவர் இங்கே அபுதாபி என்று சொல்லும்போது அப்போயும் உடனே நாங்கள் அதை எஸ்ன்னு சொல்லலை, இப்படி வந்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம் இருந்து ஆண்டோடைய பாத்தில் காத்திருந்தோம்.
இப்போ நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு தெரிந்தவங்கள்ட்டையும் சொல்லி நீங்கள் ஜெபிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை இது கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசல், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த அபுதாபிக்கு நாங்கள் வந்தோம். இப்போ வந்தப்போ நாங்கள் முதல்ல ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு பாராட்டின அன்பு வந்து மிக பெரிது. முதலாவது உங்கள் பிரதர் சிஸ்டர் அவங்க வீட்டில் கூட எங்களை அழைத்து எங்களுக்கு வந்து உணவு கொடுத்தாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதுலேருந்து இப்போ நான் வந்து எல்லார் பேரையும் சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் சிலர் பேர் விடுபட்டுரும். அதனால் எத்தனையோ வீடுகளில் இருந்து நீங்கள் வந்து எங்களை கூட்டி கொண்டு போய் எங்களுக்கு உணவு பரிமாறினீங்க. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சில சமயங்களை அங்கேயே கொண்டு வந்து எங்களுக்கு உணவு கொடுத்து அப்படியா உங்களுடைய அன்பை எங்களுக்கு நீங்கள் காண்பித்தீங்க. அதற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த அன்புக்காக, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக நான் மிகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஊழியம் செய்யும்போது, அதாவது நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து மதுரையில் இருக்கும்போதே என்னுடைய ஜெபம் வந்து, அதாவது காஃபி அதுலேருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைரியிலலாம் எழுதி வச்சு நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த சமயம்தான் இங்கே நான் வந்து டேனியல் ஃபாஸ்ட், அதில் அந்த சமயத்தில் காஃபி டீலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத என்னால் முடிஞ்ச அளவு நான் கடைப்பிடிக்க முயற்சி செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் மாதம் இருக்கும், அந்த 2023 ஏப்ரலில் இருந்தே இது வரைக்கும் காஃபி குடிக்காமல் இருக்கும்படியா அதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். நான் அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் டியூஸ்டே பைபிள் ஸ்டடி மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தேர்ஸ்டே நம்ம பெண்கள் கூடுகையில் எத்தனையோ முறை ஆண்டவர் எனக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி இங்கே வந்தப்போ நான் எப்பயுமே அங்கே இந்தியாவில் இருக்கும்போது என்னுடைய பேக்கில் எப்பயுமே ட்ராக்ஸ் வந்து கையில் நான் வச்சுருப்பேன். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நான் எப்படியும் நான் கொடுக்குறதுக்கு நான் முயற்சி செஞ்சு கொடுப்பேன். ஆனால் இங்கே வந்து ட்ராக்ஸே வச்சுருக்கக்கூடாதுங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ எப்படி நம்ம செய்ய முடியும், எப்படி சுவிசேஷன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மனத்தாங்கலாக இருந்துச்சு. என்னால் முதல்ல வந்து எனக்கு அது சந்தோஷமாகவே இல்லை, நமக்கு யாருக்குமே ட்ராக்ஸ் கொடுக்கவே முடியலையே அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் அதற்காகவும் வழியை திறந்தார். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது எத்தனையோ பேருக்கு சுவிசேஷன் சொல்ல உதவி செஞ்சார். போன செப்டம்பர்லேருந்து இந்த மாதம் வரைக்கும் 310 பேருக்கு நான் வந்து சுவிசேஷன் சொல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி நான் அதை எழுதி வைக்கல. நான் இப்போ சமீபத்தில் தான் நான் யாருக்கு சொல்கிறேன், எத்தனை பேருக்கு சொல்கிறேன் அப்படிலாம் எழுதி வைக்க ஆரம்பித்தேன். அப்போ அப்படி ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 நியூ டெஸ்டமெண்ட்ஸாவது நான் கொடுத்துருந்துருப்பேன். அதாவது பல லாங்குவேஜில், சிலது வந்து இங்கிலீஷு, ஹிந்தி, மலையாளம், தமிழ், தெலுங்கு, இப்படி இந்த மாதிரி லாங்குவேஜில் சுவிசேஷம், அதாவது நியூ டெஸ்டமெண்ட் கொடுக்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது ஒரு தெரியாத இடத்துல வந்து கூட, ஒரு முஸ்லீம் நாட்டில் கூட ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தாரு. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி அடியாள ஆண்டவர் பயன்படுத்தினக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாதிரி ஒரு முறை ஹஸ்பண்டோட மொபைல் வந்து தொலைஞ்சிருச்சு. நாங்கள் டாக்ஸியில் அப்படியே விட்டுட்டு வந்தப்போ அந்த மொபைல் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த டாக்ஸி டிரைவர் வந்து திரும்ப கொடுத்தது அது ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான செயல் தான் நான் சொல்லுவேன். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் இங்கே அதாவது எனக்கு வந்து கால் வலியில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ அங்கே இந்த விசுவாசம் அப்படிங்கிற அந்த இதை நாங்கள் அட்டன் பண்ணும்போது அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நம்ம விசுவாசம்னு சொல்கிறோம், இப்போ விசுவாசத்தோடு கேட்கும்போது எனக்கும் இந்த கால்வலியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் தானே அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 10:19 கொலோசியர் 2:15 கிட்டத்தட்ட நான் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 1.5 மணி நேரம் நான் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தப்ப ஒரு 50% கால்வலி இல்லாமலே போயிடுச்சு. அப்போ யோசித்தேன், அப்போ நம்ம அறிக்கை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அடுத்த இன்னும் 2 நாட்களில் அந்த வசனங்களை மட்டும் நான் அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தேன். தொடர்ந்து அதை சத்தமாக நான் சொல்லி 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 முழுமையாக கால்வலியே இல்லாதபடி கர்த்தர் எனக்கு அந்த கால்வலியிலேருந்து விடுதலை கொடுத்தா. நான் அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பயும் எனக்கு கால்வலியெலாம் இல்லை. ஒருவேளை நான் வந்து மெதுவாக நடக்கலாம், எல்லான்னு சொல்லுவாங்க, ஸ்லோவாக நடக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பட் வந்து எனக்கு கால்வலி இல்லாதபடி
ஆண்டவர் வந்து இந்த முதிர் வயதிலையும் கணிந்து புஷ்டியும் பசுமையாக இருக்க ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து டேனியல் 21 டேஸ் ஃபாஸ்ட் அந்த தியானங்கள், அதுக்கப்புறம் அந்த பெந்தைகோஸ்தே அந்த தியானங்கள் 4 வருடம் அட்டன் பண்ண ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதில் வந்து விசேஷமாக அந்த தானியல் அந்த 21 டேஸ் அதில் வந்து பெருமை வேர்சஸ் தாழ்மை அந்த காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து என்கிட்ட டீல் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கு முன்னாடியுமே நான் வந்து எப்பயும் வந்து இந்த வசனத்தை தான் நான் வாசிப்பேன். உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன். பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அப்போ இந்த வசனத்தை நான் வந்து எத்தனை முறை வாசித்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமோ அத்தனை முறை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ அதில் வந்து எனக்கே தெரியுது, அதில் வந்து ஒரு வெற்றியின் பாதையில் நான் நடந்து போகிறத நான் வந்து உணர்றேன். அது வந்து ஆண்டவர் எனக்கு, ஏன்னா அது வந்து நம்ம மரணம் வரைக்கும் தாழ்மையாக இருக்கணும். அப்போ இன்னும் அந்த பாதையெல்லாம் ஆண்டவர் வந்து நடத்தி செல்கிறாரு. அதற்காக நான் ஆண்டவரை வந்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து விசேஷமானது, முஸ்தாஃபா சர்ச்சில் வந்து ஒரு ஆராதனை நடக்கும். அப்போ அது என்னன்னு தெரியல, இங்கே இருக்கிற ஆராதனையை விட அந்த ஆராதனையை நான் வந்து அதிகமாக நான் என்ஜாய் பண்ணேன்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு முறையும் அந்த சர்வீஸில் அப்படி ஒரு ஆண்டோடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்துருக்கிறேன். அது வந்து ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். அப்போ அந்த டைமில் தான் ஒரு தடவை ஆண்டவர் சொன்னார், இங்கே கிருபா பிரதர் அவங்களோட மகா லிடியா வந்திருந்தா, ஆண்டவர் சொன்னார், நீ போய் அவள்கிட்ட சொல்லு, அடுத்த பிள்ளையை நான் தருவேன்னு போய் சொல்லு அப்படின்னு. எனக்கு அது ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. ஆனால் நான் போய் அவள்கிட்ட நான் சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் அவளுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஆண் குழந்தையை கொடுத்தாரு. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா அதுவும் எனக்கு ஒரு புதிய ஒரு ஆவிக்குரிய அனுபவமாக இருந்தது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே ஆலயத்தில் பாடப்படுகிற பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குது. அந்த பாடல்களுடைய வரிகள் வந்து என் உள்ளத்தை தொட்டிருக்குது. சில சமயங்களில் என் கண்ணீரை தொடச்சிருக்குது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ எல்லா பாடல்களையும் நான் சொல்ல முடியாது. இயேசுவே உம் நாமமே உயரணும், அது அந்த பாடல் வந்து என்னை ரொம்ப தட்டியிருக்குது. அப்புறம் ஒரு முறை நான் ரொம்ப கண்ணீரோடு இருந்தப்போ இங்கே வந்து வேறொரு பாடல் தான் போடப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த சமயத்தில் பாடலை மாற்றி ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திருமேனா அந்த பாடலை பாட வைத்து அந்த நாளில் ஆண்டவர் வந்து என்னை ஆறுதல் படுத்தினார். அப்புறம் வந்து என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே அந்த இதுவும் ரொம்ப அந்த வரிகள் வந்து ரொம்ப அப்படியே ஆழமாக அது தொடுற வார்த்தைகளாக இருக்கும். அப்புறம் இதுவரை என்னை நீ நடத்தி வந்ததற்காக அதுக்காக நானே மாத்திரம் என் குடும்பமே மாத்திரம் அந்த பாட்டு. இப்படி என்ன நிறைய பாடல்கள் என்னால் எழுதிட்டு வர முடியல. எத்தனையோ பாடல்கள் அந்த வரிகள் மூலமாய் ஆண்டவர் வந்து என்னோட பேசியிருக்கிறாரு, எனக்கு ஆறுதலை தந்திருக்கிறாரு. அதற்காக நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படியாய் ஆண்டவர் வந்து இந்த அபுதாபிக்கு வந்து இந்த சபையில் உங்களோடு ஆண்டவர் ஐக்கியம் கொள்ளும்படியாய் ஆண்டவர் எனக்கு தருணத்தை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு காரணமாக இருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய அன்பு, அந்த விருந்தோம்பல் மிகவும் பாராட்டக்கூடியதாக இருந்தது. அது எங்களுடைய உள்ளத்தை ரொம்ப தொட்டுச்சு. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அது மாதிரி ஹவுஸ் விசிட் அதில் வந்து ஆண்டவர் எங்களுக்கு எப்படி லீட் பண்ணாரோ அப்படியா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த வசனங்களை சொல்லி உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து எங்களுக்கு திறந்த வாசலில் தந்தார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி சொல்லும்போது எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அவங்களுடைய காரியங்கள்லேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு, அல்லது பதவி உயர்வை கொடுத்துருக்கிறாரு, இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. இப்படி இந்த மாதிரி காரியங்களெல்லாம் ஆண்டவர் நடத்தினார். அதற்காக நான் ஆண்டவர் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா மூப்பர்களும் பிரதர் இல்லைங்க கொஞ்சம் வாங்க, கிருபா மூப்பர்கள் டீக்கன்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாரும் சபையாக எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். அவங்கள ஆசீர்வதித்து அனுப்ப போகிறோம்.
வாங்க எல்லோரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்களோ எல்லோரும் வரலாம். முன்னாடி வந்து அவங்க மேலே கையை வச்சு ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நீர் மகத்துவமான தேவன், நீர் அநாதியாக எங்களை சிநேகிக்கிற தேவன். உம்முடைய சிநேகத்துக்கு அளவே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இம்மட்டும் உதவின எபனேசர் இன்னும் நீங்கள் உதவுவதற்கு போதுமானவராக இருக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஏற்ற வேளையில் சகோதரனையும் சகோதரன் இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். இந்த நாட்டு சட்டத்திட்டங்களின்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக உமக்கு சோத்திரங்க தாவே. ஒழுங்காக எல்லா ஆராதனைகளும் நடக்கும்படியாக கர்த்தர் நீங்கள் கிருபை செய்ததுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துறோங்க தாவே. தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல மேன்மைப்பட்டதுக்காக உமக்கு சோத்திரையா. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு சோத்திரங்க தாவே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இந்த சபை மேலே இருந்ததுக்காக உமக்கு சோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தால் நிரப்புனதுக்காக சோத்திரம். உம்முடைய பாடல்களால் நிரப்புனதுக்காக சோத்திரம். உம்முடைய அன்பின் கயிர்களால் எல்லாரையும் இறுக கட்டினதுக்காக உமக்கு சோத்திரம். இந்த அகாபே அன்பு இந்த இடத்துல பிரவாகமாக சென்றதுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறையா. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் சகோதரனோடும் சகோதரியோடும் நீங்கள் கூட இருந்ததுக்காக சோத்திரங்க தாவே. ஒரு விபத்துகளும் வியாதிகளும் வராதபடி உம்முடைய பராக்கிரமான கரங்களை மறைத்து வைத்ததுக்காக சோத்திரம் சோத்திரங்க தாவே. ஏற்ற வழியில கத்தாவே அவர்களை கத்தாவே இங்கிருந்து கத்தாவே மற்ற ஊழியத்துக்கு நீங்க அழைத்து செல்வதற்காக நமக்கு சோத்திரம். உம்முடைய சமூகம் அவருக்கு முன்பதாக செல்வதற்காக நமக்கு சோத்திரம். எல்லா கோணலானவைகளையும் நேராக்குவதற்காக நமக்கு சோத்திரம். சமாதானத்தின் கத்தாவே அந்த வழியிலே நீங்க அழைத்து செல்வதற்காக நமக்கு சோத்திரம் கத்தாவே. இன்னும் பல கோடிகளுக்கு கத்தாவே அவர்கள் கத்தாவே எடுத்துக்காட்டாக கத்தாவே உம்முடைய சாட்சியை பகரும்படியாக சுவிசேஷத்தை சொல்லும்படியான திறந்த வாசலை நீங்க தந்திருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோங்க தாவே. சபையாக அவர்களை ஆசீர்வதிக்கிறையா. அவருடைய தேவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்திக்கப்படட்டும் தாவே. சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அவளோடும் அவருடைய பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் எந்தெந்தைக்கு இருப்பதாக தாவே. இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நம்ம கைக்குள்ளாக ஒப்புக்கிறியா. எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் உமக்கே நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஐயாவும் அம்மாவும் சாதாரண ஆளுங்க இல்லை, மிஷினரிகள். அவங்க காடு இவங்க சொன்னது சாட்சி ஒன்றும் சொல்லலை. நிறைய காடு மலையெல்லாம் அலைஞ்சி கஞ்சி குடிச்சு, அந்த நாட்களில் நம்ம ஊரில் தொப்பியில் கஞ்சி வாங்கி குடித்து வெள்ளைக்காரன் சாட்சி சொன்னான். இன்றைக்கி நாம் இங்கே வந்து வசதியாக உட்காந்துருக்குறோம். அதே போல் அந்த அருமையான ஐயாவும் அம்மாவும் நல்ல கிராமங்களில் குக்கிராமங்கள்லாம் ஊழியம் செய்து தான் இங்கே வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் இவர்களை இன்னும் அதிகமாக கனப்படுத்த வேணும். ஏன்னா பவுலை போல ஊழியம் செய்தவங்க they are without address, அறியப்படாத பிள்ளைகள். ஆனால் தேவர் அறிந்து எடுத்தார். அதனால் இவங்களுக்கு நீங்கள் கிஃப்டை கொடுக்கல, என்னத்தை கொடுக்கலோ. இவருடைய எதிர்காலத்திற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாருக்கும் விழுந்த கடமை உங்களுக்கு ஊழியம் செய்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த 2 பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இவருடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. வருவதற்கு முன்பதாகவே வீடு கட்ட வேண்டும் இருந்தார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஒரு மகனும் மகளும். இன்னைக்கு நான் பாஸ்டர் தான், எனக்கு தெரியாத ஒன்றுமே பேக்ரவுண்ட். ஒரு மகளை இழந்தவர்கள் இவர்கள். கர்த்தர் அவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டார். ஆனால் அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளை தம்பதிகள் இவர்கள். எல்லாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஐயாவை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஐயாவையும் அம்மாவையும் ஆசீர்வதித்து அனுப்புவோம். பின்மாரியை பொழிந்தருளுங்க. தேவன் உங்களோடு இருக்கிறாராமே என்று சொல்லி ஜனங்கள் நிழலிலும் கைக்குட்டைகளையும் போடும் பொழுது போகிற இடங்களில் அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே
இதற்கு மேலான காரியங்களை நீ வைத்திருக்கிறீர், இதற்கு மேலான ஊழியங்களை வைத்திருக்கிறீர், இதை காட்டிலும் மேன்மையான இடத்துல நீ கொண்டு போய் வைக்க போகிறபடியா நன்றி ஆண்டவர். ஏன்னா நீ அறிகிற தேவன். இயேசுவே நன்றி ஆண்டவர். அருமையான பிள்ளைகள் இந்த சபைகளுக்கு கொடுத்து அநேகருக்கு ஆதரவாய் வைத்திருக்காங்க, அநேகர் இவர்களை கவனித்திருக்கிறாங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. தேங்க்யூ லார்ட். இயேசுவே உடைய கிருபை இருக்கட்டும், ஆளுகை இருக்கட்டும். அந்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. சகோதரன் வாசித்த அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் அப்படி சொல்லி நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். சகோதரன் சொன்னார், சகோதரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எல்லாரும் அப்படி செய்வோமா? உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படி சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சபையில் சும்மா ஒரு காலை வச்சுட்டு திரும்பி போனவங்க கூட ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம், அவங்க இங்கே இருந்தாலும் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய குடும்பமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அர்த்தபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து அவர்களோடு நாங்கள் ஐக்கியத்தில் இருப்போம். இந்த நாட்களில் கூட உலகமெங்கே இருக்கிற பல பேர் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க ஆண்டவரே. அதே போல் சகோதரன் சகோதரி தொடர்ந்து எங்களோடு இருக்கும்படியாக ஆண்டவரே, அவர்கள் BYM மிஷினரி மாத்திரம் அல்ல, DCF ஊழியக்காரர்கள் என்று செய்து அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த அன்பின் ஐக்கியத்தை எங்களுக்கு தொடர்ந்து, இந்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒருமைப்பாட்டின் ஆவியை தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கையை வைத்து, இங்கே அபிஷேகம் பெற்றவர்கள் உண்டு, கையை வைத்து ஆண்டவரே வீடுகளில் இருக்கிற ஞானஸ்நானத்துக்காக ஒப்பு கொடுத்தவங்க நிறைய பேர் உண்டு. அவர்கள் சார்பாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா இந்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவோம். அவர்களோடு சேர்ந்து ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்கிறோம். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. அவர்களை நீ தொடர்ந்து நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசத்திலே அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி